திருச்சபையின் மூளைக்கல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நேயர்களே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதாகும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும்படியாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களை ஊக்குவிக்கும் என்று நம்புகிறோம். வாருங்கள், இன்றைய அப்பத்தை புசிக்கும்படியாக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நீங்களும் தொடர்ந்து கடந்த பல நாட்களாக எங்களோடு 1 தீமோத்தேயு நிருபத்தை கற்று வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை கற்றுக்கொண்டோம். அதில் குறிப்பாக திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணநலன்கள் மற்றும் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத குணநலன்கள் ஆகியவற்றை விவரமாக அறிந்து கொண்டோம். அது தொடர்பான மேலும் சில சத்தியங்களை இன்றைக்கும் பார்ப்போம். இன்று நாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:8. அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். இங்கே உதவிக்காரர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை வேறு சில இடங்களில் ஊழியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று இயேசு மத்தேயு 20:28 சொல்லவும் பயன்படுத்தப்பட்டிருப்பது இதே வார்த்தைதான். ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவ ஊழியர் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:15 சாத்தானுடைய ஊழியக்காரனுக்கும் என்பதற்கும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உதவிக்காரர் அல்லது ஊழியர் என்பது ஒரு வேலை செய்யும் ஒரு ஆளை குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தான் இந்த உதவிக்காரர்களின் ஊழியம் ஆரம்பமாகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் உதவிக்காரர் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அன்று அவர்கள் திருச்சபையிலே செய்ய வேண்டிய அந்த உதவி பணியை செய்யத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். உதவிக்காரர் திருச்சபையின் உலக பிரகாரமான காரியங்களை பொறுப்படுத்தி செய்தாலும் அவர்களும் ஒரு ஆவிக்குரிய மனிதரே. ஆனால் பல திருச்சபைகளிலே உதவிக்காரர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய் தெரிந்தெடுக்கப்படுகிறது இல்லை. அவர்கள் வியாபாரத்தில் சிறப்பாக இருப்பதால் திருச்சபை பணிகளையும் சிறப்பாக இருப்பார்கள் என்று அவர்களை தெரிந்தெடுத்து விடுகிறோம். திருச்சபையிலே உதவிக்காரராக இருக்கிற பலர் ஆவிக்குரிய மனிதராய் இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. திருச்சபை என்னும் ஐக்கியம் சமுதாயத்திலே நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்திலே ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய வேண்டியது திருச்சபையே. உதவிக்காரர்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உலக காரியங்களிலே அவர்கள் வெற்றி பெறுவது போல காணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்கிறார்களா, இயேசுவை குறித்து மற்றவரிடத்தில் பேச தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா, இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாய் இராமல் என்று வாசிக்கிறோம். சபையில் உதவிக்காரர்களாக இருக்கிறவர்கள் 2 நாக்குடையவர்களாக இருக்கக்கூடாது. என் பொருள் என்ன? ஒவ்வொரு நேரமும் மாற்றி மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் பிரியப்படுத்த விரும்புகிற ஒரு மனிதன் தன் சொந்த காலில் நிற்க தைரியம் இல்லாதவன். திருச்சபையிலே உதவிக்காரராக இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கொஞ்சம் குடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறீர்களா என்று கேட்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பல வியாதிகளுக்கு திராட்சரசம் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:23 வயிற்று பிரச்சனைக்காக சிறிது திராட்சரசத்தை எடுத்துக்கொள்ள தீமோத்தேயுவிற்கும் பவுல் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆனால் இக்காலத்திலே போதைக்காக மதுபானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்த ஒரு மனிதன் போதை வஸ்துகளை எடுத்துக்கொள்வது பாவம். அடுத்து உதவிக்காரர் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தனக்கு கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவன் வேலை செய்யக்கூடாது. கர்த்தருக்கென்று கொடுக்கப்படும் காணிக்கை பணத்தை குறித்து பயமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் திருச்சபையிலே பணத்திற்கு பொறுப்பாளராக இருக்கலாம். ஊழியத்திற்கென்று கொடுக்கப்படும் காணிக்கைகளை எந்த வகையிலும் கொஞ்சமும் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள எந்த திட்டத்தையும் நீங்கள் தீட்ட வேண்டாம்.
இப்பொழுது எனக்கு அவசர தேவை, பணம் வந்தவுடன் வைத்து விடுவேன் என்றும் கர்த்தருடைய பணத்தை பயன்படுத்துவது தவறு. பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. எந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக அந்த காணிக்கை கொடுக்கப்படுகிறதோ அதற்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட வேண்டும். பல திருச்சபைகளிலே கர்த்தருக்கு பயந்து காணிக்கைகளை கவனமாய் செலவு செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். அதே நேரம் சில சபைகளிலே இப்படிப்பட்ட உண்மை காணப்படவில்லை. ஒரு திருச்சபை உலகத்தின் முன் சாட்சி பகரும் ஒரு வழிமுறை தங்கள் பணத்தை சரியானபடி பயன்படுத்துகிறார்கள் என்ற சாட்சிதான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் உங்கள் திருச்சபையிலே ஒரு கண்காணியாகவோ அல்லது உதவிக்காரராகவோ ஏற்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால், நேரம் எடுத்து இன்று கற்றுக்கொண்ட வேத வசனங்களை தனியாய் வாசித்து தியானியுங்கள். நீங்கள் உலக பிரகாரமான பணிகளை மட்டும் சபையிலே நிறைவேற்றுகிறவர்களாக இல்லாமல் வேதத்தை அறிந்தவர்களாக, வேத பாட வகுப்புகளை நடத்தும் அளவிற்கு வசனத்தின் மேல் வாஞ்ச உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். திருச்சபை பணிகளிலே எந்த காரியத்திலாவது நீங்கள் உண்மையாய் செயல்படவில்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் இரகசியம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு. இங்கே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தின் குணநலனை குறிக்காமல் விசுவாசம் என்னும் கொள்கையை குறித்து அவர் சொல்கிறார். இதை ஒரு இரகசியம் என்றும் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை, புதிய ஏற்பாட்டிலே தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம்தான் ஆதி திருச்சபையின் விசுவாசம். அந்த விசுவாசம்தான் இன்றைய திருச்சபையின் விசுவாசமாயும் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை சபை உலகத்திற்கு முன் காண்பிக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்னும் கொள்கை பழைய காலத்தைச் சேர்ந்தது, அது இப்பொழுது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறவர்கள் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையின் ஆசிரியர் பகுதியிலே அவர் கொல்லும் கொடிய பாவங்கள் 7 என்பது இந்த காலத்திலே மாற்றி சொல்லப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார். இந்த புதிய பட்டியல் சுயநலம், பொறுமையின்மை, கருத்து வித்தியாசம், கொடுமைப்படுத்துதல், கடூரமாய் நடத்தல், அழிவுத்திறன் என்ற 6 காரியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இச்சை என்ற பாவம் அந்த பட்டியலிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அது இப்பொழுது மிகவும் சர்வ சாதாரணமாக இருக்கும் ஒன்று என்பதால் எடுக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள். பெருந்தேனி எடுக்கப்பட்டதற்கு காரணம் அது கொழுப்பு தொடர்பானது, அதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தொடர்பில்லை என்று விளக்கம் அளிக்கிறார்கள். பேராசை, சோம்பல் இவை எல்லாமே பழங்காலத்தைச் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு காரியத்தை பாவம் என்று சொல்கிறார்கள். இளைஞர்கள் சம்பந்தம் இல்லாதது அல்லது மாய்மாலம் இதை பாவத்தின் வரிசையிலே முதலிலே பட்டியலிடுகிறார்கள். இளைஞர்களின் கூற்றுப்படி அழிவுத்திறன் என்பது சுற்றுப்புற சூழ்நிலையை அழித்தால்தான் தவறு, மற்றும் ஒருவருக்கு அழிவு ஏற்படுத்துவது தவறல்ல என்று எண்ணுகிறார்கள். வயதானவர்களுடைய பட்டியல் வித்தியாசமானதாக இருக்கிறது. சத்தத்தை பாவம் என்று சொல்ல விரும்புகிறார்கள், தலைமுடியை பாவம் என்று சொல்ல நினைக்கிறார்கள், நாகரீகமற்ற முறையிலே நடந்து கொள்வது பாவம் என்கிறார்கள். சிலர் சொல்வது என்னவென்றால், பழைய பாவங்களுக்குத்தான் இந்த புதிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். மேலும் பாவம் என்பது காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து என்பதோடு அந்த ஆசிரியர் உரை நிறைவடைகிறது. பிரியமானவர்களே, பாவம் என்பது உண்மையானது, அது எந்த விதத்திலும் மாற்றப்படவில்லை. பரிசுத்த வேதம் எதை பாவம் என்று சொல்கிறதோ அவை எல்லாமே இன்றும் பாவம்தான். அதுபோல திருச்சபையிலே தலைவர்களாக இருப்பவர்களுக்கான தகுதி என்ன என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதோ அவைதான் இன்றும் உலகத்திற்கு இயேசுவை அறிவிக்கும் திருச்சபையின் தலைவர்களாக இருப்பவர்களுக்கும் தகுதியானதாய் இருக்கிறது. திருச்சபையும் அதன் தலைவர்களும் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் பற்றி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் பாவம் என்று சொல்வது இன்றும் பாவம் என்று கருதப்பட வேண்டும். இந்த காரணத்தினால்தான் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். காயத்தின் தழும்பு போல கடினப்பட்ட மனசாட்சி அல்ல. சரி, 1 தீமோத்தேயு 3:10 பாருங்கள். மேலும்
இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். புதிதாய் திருச்சபையை சேர்ந்த ஒருவரும் உதவிக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற குணநலன்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியும். தொடர்ந்து உதவிக்காரர்களுடைய மனைவிகளை குறித்து என்ன சொல்கிறார்? அவர்களும் ஏற்ற தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன தகுதி? வசனம் 11, அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். முதலாவதாக அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்தும் பதட்டம் இல்லாமல் அமைதலோடு கருத்தாய் காரியங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை குறித்து வீணாய் பேசக்கூடாது. அவதூறாய் பேசும் ஒரு உதவியாளரின் மனைவியால் திருச்சபையிலே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் அவள் தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவளாய் காணப்பட வேண்டும். கணவனிடத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கும் அவருடைய பணிகளுக்கும் அவள் உண்மையாய் இருக்க வேண்டும். சரி, 1 தீமோத்தேயு 3:12 மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியையுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். திருச்சபை தலைவர்கள் அல்லது கண்காணிகளைப் போலவே இந்த உதவிக்காரர்களும் ஒரே மனைவியுடைய மனிதர்களும் தங்கள் சொந்த பிள்ளைகளை ஒழுங்காய் நடத்தக்கூடியவர்களுமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தை நன்றாக நடத்த தெரியாதவன் திருச்சபையில் எதையும் சரியாய் செய்ய முடியாது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:13 இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். கவனித்தீர்களா? உதவிக்காரர்களின் ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உண்மை உள்ளவர்களாய் பணி செய்வார்கள் என்ற நல்ல நிலையை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்திலே தைரியம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே தைரியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். உதவிக்காரர் என்ற பட்டம் இருந்தாலும் அவர்களும் ஆவிக்குரிய ஒரு மனிதர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபையிலே கண்காணிகளாக உதவிக்காரராக இருப்பவர்கள் சாட்சி சொல்வதிலே தைரியம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். உதவிக்காரர் என்பது ஆவிக்குரிய ஒரு பொறுப்பு தான். ஒரு முறை உதவிக்காரராய் இருந்த ஒரு மனிதனை திருச்சபையின் மூப்பர்களில் ஒருவனாய் இருக்க முடியுமா என்று கேட்டபொழுது, ஐயையோ, அந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்தவன் இல்லையே என்று கூறினான். அப்படி அவன் சொன்னது உண்மை என்றால் அவன் உதவிக்காரனாயும் இருந்திருக்கக்கூடாது. அவன் தன் வியாபாரத்திலே வெற்றி சிறந்தவனாய் இருந்தபடியினாலே அவன் திருச்சபைக்குள்ளும் பொறுப்பிலே அமர்த்தப்பட்டு விட்டான். எந்த ஒரு பொறுப்பிற்கு யாரையும் தேர்ந்தெடுக்கும் முன்னும் அவர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3:14-15 பாருங்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. பவுல் மக்கதோனியாவில் இருக்கிறார். தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். பவுல் சீக்கிரம் எபேசு பட்டணத்திற்கு வர திட்டமிட்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:15 இந்த நிருபத்தின் கருத்து வாக்கியம் என்று சொல்லலாம். தேவனுடைய வீட்டிலே, அதாவது சபையிலே எந்தெந்த காரியம் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து முக்கியமாக இந்த நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வீடுதான் அந்த திருச்சபை. அவர் சபையை விட்டு தூரமாக இருக்கும் பொழுதும் சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அடிப்படைகளை கூறுகிறது. சத்தியம் அஸ்திபாரமாய் இருக்கும் பொழுது சபை தூணாய் இருக்கிறது. சபையிலே பணி செய்யும் பொறுப்பாளர்கள் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டவர்களாக இல்லை என்றால் சபைக்கு அஸ்திபாரம் இல்லை. அது தூணாக தேவனுடைய சத்தியத்தை நிலைநிறுத்த முடியாது. சத்தியத்திற்கு சாட்சியாய் திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கும் சிலர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சத்தியத்தை கைக்கொள்வது போல் தெரியாது.
வெர்னன் மைகி என்பவர் தன் அனுபவத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சபையிலே உதவிக்காரர் ஒருவர் எப்பொழுதுமே ஒரு பெரிய வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு செல்வார். அதன் பளு அவரை ஒரு பக்கமாக இழுப்பது போல தெரியும். ஆனால் அவர் நம்பத்தக்க ஒரு மனிதனாய் இல்லை. அவருடைய உண்மையை குறித்து கேள்விக்குறிகள் இருந்தன. அவர் திருச்சபையை காயப்படுத்தினார். அவரால் திருச்சபையை தடுமாறியது. எனவேதான் பவுல் திருச்சபை என்றால் சுவிசேஷத்தை உலகத்திற்கு சொல்லும் ஒரு கலங்கரை விளக்கம் என்பதால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமேலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இதுவே ஆதி திருச்சபையின் ஒரு விசுவாச அறிக்கையாய் இருந்தது. சிலர் இது ஆதிகால திருச்சபையின் ஒரு பாடல் என்று நினைக்கிறார்கள். யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே என்றால் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி என்று பொருள். தேவ பக்திக்குரிய இரகசியம் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து என்ற நபர் மூலமாக நாம் வாழும் இந்த உலகத்திற்குள் வந்து பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் தேவனைப் போல மாற்றுகிறார். இதுதான் தேவ பக்திக்குரிய இரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் மிக தெளிவாக பவுல் இயேசுவின் கன்னி பிறப்பை கற்றுக் கொடுக்கிறார். அவர் மனிதனாய் தோன்றும் முன்னதாகவே அவர் இருந்தார் என்பதையும் விளக்குகிறார். பிலிப்பியர் 2:6 நாம் பார்ப்பது போல இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தார். எபிரேயர் 1:3 என்ன சொல்கிறது? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். யோவான் 4:24 இயேசுவே தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஆவியாக இருக்கும் தேவனை மனிதனுடைய கண்களால் காண முடியாதபடியால் மனிதன் காணும்படியாய் மாம்சத்திலே வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாகி மனிதர்கள் வாழும் சூழ்நிலையிலே வாழ்ந்தார். அவருடைய தெய்வீக தன்மை மறைக்கப்பட்டிருந்தது. யோவான் 1:14 பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே பயணம் செய்த பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி தேவனை யாரும் கண்ணால் காண முடியவில்லையோ அதுபோல இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை அவர் உலகத்திலே இருக்கும் பொழுது மறைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராக அவர் மனிதர்களுக்கு காட்சியளிக்கவில்லை. எனவே மனிதர்கள் அவரை யார் என்று இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனாய் இருந்தார், அனைத்தையும் உண்டாக்கினார். உதவியற்ற குழந்தையாக உலகத்திலே வந்தார். காணக்கூடிய தெய்வமாக வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஆனால் இந்த உலகத்திலே வந்த பொழுது மனிதனின் மாம்ச உருவை எடுத்துக்கொண்டார். மனிதர்களால் அவரை இனம் கண்டுகொள்ள முடியாததினாலே அவரை தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று கூறினார்கள். அவர் பகைக்கப்பட்டார், பாடுபடுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். மனிதனாய் வெளிப்பட்ட தேவன் சோதிக்கப்பட்டார், கண்ணீர் சிந்தினார். அடுத்ததாக ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அதாவது அவர் சரீரத்தில் நியாயம் தீர்க்கப்படவில்லை, ஆவியில் நியாயம் தீர்க்கப்பட்டார். சரீரத்தில் வெளிப்பட்டார், உலகம் கண்டது அதுதான். ஆனால் ஆவியிலே அவரது உயிர்த்தெழுதலிலே நியாயம் தீர்க்கப்பட்டார். அவருடைய மகிமை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வெளிப்பட்ட சில நேரங்கள் உண்டு. உண்மையாகவே அவர் யார் என்பது வெளிப்பட்ட சில சம்பவங்கள் உண்டு. அவர் பாலனாய் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தார்கள். அவருடைய ஞான ஸ்நானத்தில் பிதாவின் சத்தம் தொனித்தது. மறுரூப மலையில் அவர் மறுரூபமானார். அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது நின்று பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதியும் மெய்யாகவே
இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தான். இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின் நாம் அவரை நியாயம் தீர்க்கப்பட்டவராய் பார்க்கிறோம். அவர் சரீரத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நியாயம் தீர்க்கப்பட்டார். இயற்கையான சரீரமாய் அவர் சரீரம் விதைக்கப்பட்டது, ஆவிக்குரிய சரீரமாய் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த பிறகு எந்த ஒரு எதிரியும் அவர் மேல் கை வைக்க முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின் அவருக்கு மகிமை குறைவான எந்த காரியத்தையும் யாரும் செய்யவில்லை. அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து மீண்டும் பிதாவுடைய வலது பாரசத்திற்கு சென்று விட்டார். எனவே நாமும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பூமியில் இருந்த பொழுது நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது நமக்கு அவருடைய இடத்தை தருவதனாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது எத்தனை அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு சத்தியம் இல்லையா? அடுத்ததாக தேவதூதர்களால் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவதூதர்களை பார்த்தார் என்று சொல்லப்படவில்லை, அவர்கள் அவரை பார்த்தார்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு மீண்டும் பரலோகத்திற்கு சென்றார். இப்பொழுது எண்ணிலடங்கா தூதர்கள் அவரை தொழுது சேவிக்கிறார்கள். ஏனென்றால் மனு குலத்திற்கு அவர் ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எண்ணற்ற மனிதர்கள் இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நித்தியமாக இந்த மீட்பின் பாடல் பாடப்படும். மேலும் புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார் என்றும் அங்கே வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின் காலம் காலமாக அவரை அறியாத அனைவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உலகத்திலே தோன்றினார். மனிதனுடைய பாவத்திற்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நித்தியமாய் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். மீண்டும் தன்னுடையவர்களை சேர்த்து அழைத்து செல்லும்படி இந்த உலகத்திற்கு அவர் வருவார் என்ற நல்ல செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் என்ற அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம், இன்று உலகத்தின் பல பகுதிகளிலே இயேசுவை அநேகர் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த நிமிடமும் அவர் அங்கேதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் அவரோடு பேசினீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை சொன்னீர்களா? அவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினீர்களா? நன்றி சொன்னீர்களா? ஆம், இன்று உலகத்தின் பல பகுதிகளிலே இயேசுவை அநேகர் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த நிமிடமும் அவர் அங்கேதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் அவரோடு பேசினீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை கூறினீர்களா? அவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தினீர்களா? ஆம், அவர் எத்தனை அருமையானவர் இல்லையா? இதுதான் திருச்சபை விசுவாசிக்க வேண்டிய ஆழமான விசுவாசம். இந்த அடிப்படை சத்தியங்களை அறியாமல் யாரும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரும் அவரை தொழுது கொள்ள முடியாது. இயேசு என்றால் யார் என்பதை உங்களால் ஓரளவு இப்பொழுது புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தயங்காது எங்களோடு தொடர்பு கொண்டு வேத புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே வந்த தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கிருபையை உங்களுக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்திலே நாம் தீமோத்தேயு நிருபத்தின் கருத்து வாக்கியமாக தியானித்த வசனம் எது? இந்த நாள் தியானத்திலே நாம் தீமோத்தேயு நிருபத்தின் கருத்து வாக்கியமாக தியானித்த வசனம் எது? ஆப்ஷன் ஏ 1 தீமோத்தேயு 1:13. ஆப்ஷன் பி 1 தீமோத்தேயு 2:15. ஆப்ஷன் சி 1 தீமோத்தேயு 3:15. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளின் மன்னாவாகிய வேத ஆராய்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம்.
தீமோத்தேயு நிருபத்தின் மூலமாக சபைகளை குறித்தும் அதில் இருக்கும் ஊழியர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் சபையின் முக்கியத்துவம் எதுவாக இருக்க வேண்டும், எந்த காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய சபையிலே, நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் உண்டு என்று சற்று சிந்திப்போமா? நம்முடைய பக்தி பரிசுத்த வேதாகமத்திற்கு ஏற்ற பக்தியா, இல்லை என்றால் மாய்மாலமான பக்தியா? நாம் வேத புரட்டு ஊழியர்களின் பின்னாக செல்கிறோமா? சுயலாபத்திற்காக தவறான ஊழியர்களை ஊக்குவிக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார். உபாகமம் 33:27.